வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்லெட் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேவையான பொருட்கள் 4 முட்டை, 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம சிப்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதில் கூட நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டைக்கு தேவையான உப்பு நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகணும். நம்ம இந்த கரண்டியை வச்சு கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துடலாம். பவுல் எடுத்துட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதில் இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் தனியாக உப்பு சேர்த்தாச்சு. அதனால் முட்டைக்கு மட்டும் இதில் உப்பு சேர்த்தாலே போதும். இப்போ இதை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விடலாம். நம்ம அப்படியே திருப்பி விட்டால் சில நேரம் வந்து பிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த
பிளேட்லேருந்து நம்ம உள்ளே அப்படியே தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா பீயாமல் வந்து நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த சைடையும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணிடலாம். 2 சைடுமே குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு சுவையான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லைனா சாதத்தோடு வச்சும் சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.